இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்ச வேகத்துல 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்து மாஸ் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாசம் உரிமை தொகை கொடுத்து மக்களை கவர் பண்ற ஆளுங்கட்சி. இப்போ டீ கடையில இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் ஒரே கேள்விதான், 2026ல யார் ஜெயிக்க போறாங்க? சரி வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஒரு புது ஆங்கிள் இருந்து தேடி பார்ப்போம். ஆமாங்க, இதுதான் இப்போ தமிழ்நாட்டுல எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய கேள்வி. தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷத்தை தீர்மானிக்க போற அந்த ஒருத்தர் யாரு? வாங்க அதுக்கான விடைய தேடலாம். இதுக்காக நாம ரொம்ப மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டான்னு நேரா நாம ஏஐ கிட்டயே கேட்டுட்டோம். ஆமா, கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ தேர்தல் டேட்டாவை எடுத்து ஜெமினி, சாட்ஜிபிடி மாதிரி ஏஐ கிட்ட கொடுத்து ஒரு டீப்பான அனாலிசிஸ் கேட்டோம். அது கொடுத்த ரிசல்ட் உண்மையிலே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓகே, ஏஐ எப்படி இந்த முடிவுக்கு வந்துச்சுன்னு பாப்போமா? ஏஐ முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த தேர்தலோட தலை எழுத்தையே மாத்தக்கூடிய 2 முக்கியமான வாக்காளர் குரூப்பை கரெக்டா அடையாளம் காட்டினதுதான். சொல்லப்போனா அவங்க தான் இந்த தேர்தலோட உண்மையான கிங் மேக்கர்ஸ். இந்த தேர்தலோட ரிசல்ட்டை தீர்மானிக்க போற அந்த 2 பெரிய சக்திகள் யாருன்னா, 1 18ல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிற 1.2 கோடி இளைஞர்கள், இன்னொன்னு 30ல இருந்து 49 வயசுக்குள்ள இருக்கிற 1.3 கோடி பெண்கள். இந்த 2 குரூப்பும் சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் அடுத்த ஆட்சியை பிடிப்பாங்க. அவங்களோட முடிவு ஒரு புது அரசியல் சரித்திரத்தையே எழுதப்போகுது. சரி, முதல்ல நாம அந்த முதல் குரூப்பை பாப்போம். அதாவது 1.2 கோடி இளம் வாக்காளர்கள். இவங்க எல்லாம் பரம்பரையா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோன்னு இருக்கிறவங்க கிடையாது. அப்போ இவங்களோட ஓட்டு இந்த தடவை எந்த பக்கம் திரும்ப போகுது? இங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஏஐ கணிப்புப்படி இளைஞர்களோட ஓட்டுல ஒரு பெரிய பங்கு, அதாவது 34% புதுசா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும்னு சொல்லுது. இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான சிக்னலா இருக்கலாம். சரி வாங்க, அடுத்த கிங்மேக்கர் குரூப் கிட்ட போலாம். 1.3 கோடி நடுத்தர வயது பெண்கள். அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்காங்க. பெண்களோட ஓட்டுக்கான போட்டி எவ்ளோ டஃப்பா இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட சரி பாதியா பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் 52% பெண்கள் ஆளுங்கட்சியோட உரிமை தொகை திட்டத்தை நம்புறாங்க. இன்னொரு பக்கம் 48% பெண்கள் சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு, ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சு புதிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏஐ சொல்லுது. இது ஒரு செம்ம டஃப் ஃபைட். சரி, இந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏஐ போட்ட கணக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச மாசத்திலேயே 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. இது மூலமா அந்த புதுக்கட்சிக்கு ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட 20% அடிப்படை ஓட்டு பேங்க் உறுதியாயிடுது. ஏஐ சொல்ற அந்த வெற்றி கணக்கு ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே கையில இருக்கிற அந்த 20% அடிப்படை ஓட்டோட நடுநிலையா இருக்கிறவங்க, அப்புறம் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்காளர்கள் கிட்ட இருந்து ஒரு 15% ஓட்டு கிடைச்சாலே போதும். 35% அப்படிங்கிற வெற்றி இலக்க ஈஸியா அடைஞ்சிடலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நடுநிலை வாக்காளர்கள் தான் தேர்தலோட ரிசல்ட்டே டிசைட் பண்ண போறாங்க. ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தியால இந்த ஓட்டுல 55% புது கட்சிக்கு சாதகமா திரும்பும்னு ஏஐ ரொம்ப உறுதியா சொல்லுது. இதுதான் பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. இப்போ இளையர்கள், பெண்கள், அடிப்படை ஓட்டு, நடுநிலை வாக்காளர்கள்னு எல்லா டேட்டாவையும் வச்சுக்கிட்டு அந்த முக்கியமான கேள்வியை ஏஐ கிட்ட கேட்டோம். ஜெமினை ஏஐயோட ஃபைனல் கணிப்பு இதுதான். போட்டி எவ்ளோ கடுமையா இருக்குன்னு பாருங்க. புது கட்சிக்கு 46% வெற்றி வாய்ப்பு, ஆளுங்கட்சிக்கு 42%. அதாவது ஒரு மெல்லிய நூல் இழையில தான் வெற்றி தீர்மானிக்கப்படும்னு இந்த டேட்டா நமக்கு காட்டுது. ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். சாட்ஜிபிடி ஒரு வித்தியாசமான கணிப்பை சொல்லுது. ஆளுங்கட்சிக்கு 40% வாய்ப்பு கொடுத்து அவங்கள முதலிடத்துல வைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தேர்தல் எவ்வளவு சிக்கலானது, கணிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும்னு புரியுது. நாம் எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஏஐயோட இந்த அனாலிசிஸ் முழுக்க நம்பர்ஸ், டேட்டா, லாஜிக் வச்சு பண்ணுது. ஆனா களத்துல இருக்கிற மக்களோட உண்மையான உணர்ச்சிகளையும் அப்போதைய அரசியல் சூழலையும் அதால புரிஞ்சுக்க முடியாது. கடைசியா சொல்லப்போனா, ஏஐயோட கணிப்பு எவ்வளோதான் சுவாரஸ்யமா இருந்தாலும் தமிழ்நாட்டோட தலைவிதியை தீர்மானிக்க போற அந்த உண்மையான சக்தி வாக்குச்சாவடியில நின்னு பட்டன் அழுத்துற ஒவ்வொரு வாக்காளரோட கையில தான் இருக்கு. ஏஐயோட இந்த அதிரடியான கணிப்பு நிஜமாகுமா, இல்ல எப்போதுமே நடக்கிற அரசியல் கணக்குகள் தான் ஜெயிக்க போகுதா? உங்க ஏரியால அரசியல் காத்து யார் பக்கம் அடிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.